அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம என்ன தான் அமல்கள் செய்தாலும் அது மலக்குமார்களின் அமலுக்கு ஈடாகாது. ஏன் என்று என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பசி, தாகம், உறக்கம் போன்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்களுக்கு அல்லாவை வணங்குறது மட்டும்தான் எல்லாமே. ஒரு கைப்பிடி இடம் கிடைச்சா கூட அங்கே ஒரு மலக்கு நின்று அல்லாவை வணங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம மலாயிக்காமார்கள் இருக்காங்க. ஆனால் இவர்களை போன்றவர் என்ற அந்தஸ்தை அடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட விஷயம் என்னவாக இருக்கும்? எல்லாரும் என்னன்னு யோசிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அந்த விஷயம் என்னன்னா, குர்ஆனை மனனமிட்டு சிரமமின்றி ஓதி வருபவர் கண்ணியம் நிறைந்த தூதர்களான வானவர்களை போன்றாவார் என்று நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் இதை செய்து கண்ணியம் மற்றும் கடமை தவறாத மலக்குமார்கள் அமலை போன்று அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.